यदाग्ने दाहिया शक्ति रामकृष्णे स्थिता सर्वविद्यास्वरूपां तां சாரதாம் பிரணமாம்யகம். தீயில் வெம்மை உறைவது போல் ஸ்ரீராமகிருஷ்ணரில் உறைபவளும் அனைத்து அறிவு வடிவலனும் ஆகிய அன்னை சாரதியை வணங்குகிறேன். தாயுமானவர் அருளிய பராபர கண்ணியில் சென்ற வாரம் சொன்னதை சொல்வது கல்லால் சொல்லற என் சொல் இறுதிக்கு எண்ணத்தை சொல்வேன் எளியேன் பராபரமே என்ற செய்யுளை பார்த்தோம். பெரியோர்கள், மகான்கள், ரிஷிகள், மெய்ஞானம் பெற்ற அத்தகைய மகானுபாவர்கள் சொன்னதை அவர்கள் அருளியிருந்த அந்த மொழிகளை சொல்வதை தவிர்த்து சொல் இறுதிக்கு சொற்களுக்கு அப்பாற்பட்ட அந்த அனுபூதியை பற்றி என்ன நான் சொல்வேன்? ஏனென்றால் அந்த அனுபூதியை நான் பெறவில்லை. அப்படிப்பட்ட நான் என்ன செய்வது இறைவா என்ற பொருள்பட அருளிருந்த அந்த செய்யுளை பார்த்தோம். அதைத் தொடர்ந்து தன்னுடைய விருப்பம் என்ன என்பதை இந்த பராபர கண்ணியில் சொல்றார். என்னிடத்தில் அந்த ஒரு இயல்புதான் இருக்கிறது. நான் இன்னும் அனுபூதி பெறவில்லை. ஏனைய மகான்கள் பெற்ற அந்த அனுபூதியை பற்றி தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நான் ஒரு எளியவன். இப்படி இருக்கின்ற நான் என்ன செய்வது என்று தன்னுடைய வருத்தத்தை பகிர்ந்து கொள்வதான அந்த பராபர கன்னியாக அமைந்திருந்தது. அதற்கடுத்து தன்னுடைய விருப்பம் என்ன, தன்னுடைய இயலாமையை பற்றி சொன்னார். இப்போது தன்னுடைய விருப்பம் என்ன என்பதை பற்றி, தன்னுடைய வேண்டுகோள் என்ன என்பதை பற்றி இந்த பராபர கண்ணியில் சொல்லும் பொருளும் அற்று சும்மா இருப்பதற்கே அல்லும் பகலும் எனக்கு ஆசை பராபரமே. இறைவா, சொற்களும் அந்த சொற்களுக்கான பொருளும் அந்த இரண்டையும் அற்று சும்மா இருப்பதற்கே அல்லும் பகலும் எனக்கு ஆசை. அந்த நேரடியான அந்த அனுபூதி நிலையிலேயே எப்போதும் இரவும் பகலும் எப்போதும் இருப்பதற்கு எனக்கு ஆசை என்ற பொருள்பட இந்த கன்னியை அருளியிருக்கிறார். சொற்களும் பொருளும் இல்லாத அந்த பரவெளியில், அந்த பர அனுபவத்தில், சொற்களுக்கும் பொருட்களுக்கும் அப்பாற்பட்ட அந்த துரிய நிலையில், நிர்விகல்ப நிலையில் இருப்பதற்கு இரவும் பகலுமாக அவ்விதம் இருப்பதற்கு எனக்கு ஆசை பராபரமே என்று அவர் அருளியிருக்கிறார். இது கொஞ்சம் இன்க்ரீஸ் இப்போ கொஞ்சம் விரிவாக நம்ம பார்க்கலாம். சொல்லும் பொருளும் அற்று இதில் சொல் என்பது நாம் பேசுகிற மொழி, பேச்சு அல்லது நம்ம மனத்தால் உருவகிக்கப்படுகின்ற எண்ணங்களுடைய வெளிப்பாடு. இது இந்த சொல் என்பது மனிதர்கள்கிட்ட காணப்படுகின்ற ஒரு விசேஷமான குணம். மிருகங்களும் ஒலியை உணர்த்துகின்றன, அதன் மூலம் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்கின்றன. மிருகங்களுக்கென்று பாஷை உண்டு. ஆனால் மனிதர்களுக்கு அந்த சொல் பேசுகின்ற அந்த திறன் அவனுக்கு இருக்கின்றது. அப்படி அவன் பேசுகின்ற திறனை, அவன் வெளிப்படும் வார்த்தைகளை சொல் என்று நாம் பொருள்பட கூறியிருக்கிறோம். இந்த சொல்லுன்னு எடுத்துக்கிட்டாக்கா அது இலக்கணம் சொல்லிட்டு போனோன்னா அதுக்கு விரிவே கிடையாது. இந்த சொல் இணக்கத்தை பற்றி தொல்காப்பியம், நன்னூல் இது எல்லாமே விரிவாக சொல்லி இருக்கின்றன. சொல்லில் இலக்கண வகை சொல்லும் இருக்கும், இலக்கிய வகை சொல்லும் இருக்கும். இலக்கண வகைன்னு பார்த்தீங்கன்னா பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் இது எல்லாம் இருக்கும். அதாவது மலை அது பெயர் சொல். அப்புறம் அந்த மலைக்கு சென்றான்றது வினைச்சொல். அந்த மலை ஐயின் வரும்போது இடைச்சொல், மா என்பது உரிச்சொல். இப்படி
பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல், அந்த பெயர்களுக்கே இப்படி பல வகையான விளக்கங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா இயற் சொல், திரிசொல், திசை சொல், வட சொல்னு சொல்லிட்டு பொருள் வந்து மேலும் விரிவுபடும். ஸோ இயற் சொல்லுறது மரம், வந்தான், இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. திரிசொல் தந்தை, சுகம், இது திரிசொல், இது கொஞ்சம் பெரியவங்க உணர்ந்துக்கிற சொற்கள். திசை சொல் இது சிறு குளம், இந்த கேணி, இது மாதிரி ஒரு சில நிலம் தவிர்த்த பேச்சு சொல்ல கருத்துக்களை சொல்கின்ற திசை சொல். வட சொல் நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ இப்படி அந்த வட சொல் நிறைய சொற்கள் நம்மக்கிட்ட கலந்திருக்கின்றன. காரியம், யோகி, இதெல்லாமே வட சொல். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த இலக்கிய சொற்கள்னு பார்த்தீங்கன்னா இயற் சொல், திரிசொல் எல்லாம் பார்த்தோம். அதோட இந்த பொருள், இந்த சொற்களுக்கு பொருள். பொருள் என்பது கருத்துக்களை உணர்த்துவது. இப்போ மரம் என்பது ஒரு சொல். அந்த மரம் என்பது சொன்ன உடனே அந்த பொருள் நமக்கு விளங்குகிறது. ஸோ இது பிறந்ததுலேருந்து இறக்கின்ற வரை மரத்துக்கும் அந்த வடிவத்துக்கும் உள்ள தொடர்பை நாம் புறக்கணிக்க முடியாது. மரம்னாக்கா இது அத்தகைய ஒரு பொருளோடு இருப்பது. ஸோ ஒரு பொருள், அந்த பொருளை உணர்த்துகின்ற அந்த வடிவம் அல்லது அர்த்தம், மனிதர், இது எல்லாமே இந்த பொருளில் வந்துவிடும். ஸோ இந்த பொருள்னு பார்த்தீங்கன்னாக்கா அதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி, இப்போ கருனாக்கா உயிர், திருனாக்கா உயர்வு, புறாம்னாக்கா பழமை, பேரொளினாக்கா பெரிய ஒளி. ஸோ இப்படி ஒரு பொருள்னு எடுத்துக்கிட்டாக்கா அதை உணர்த்துகின்ற அந்த சொல்லுக்கு உணர்த்துகின்ற ஒரு பொருள். ஸோ இப்படி சொல்லும் சரி, அந்த பொருளும் சரி. இது இன்னொரு விதமும் சொல்லலாம், எண்ணங்களும் அந்த எண்ணங்கள் உணர்த்துகின்ற வடிவங்களும் அற்று. ஸோ என்னுடைய மனத்தில் எந்த விதமான எண்ணங்களும் தோன்றக்கூடாது. ஸோ எண்ணம் தோன்றாமல் இருக்கலாம், ஆனால் கற்பனைகள் தோன்றும், வடிவங்கள் தோன்றும், அது கூட எனக்கு வேண்டாம். இப்போ பேசும்போது நம்ம சொற்களை பேசுகிறோம், பேசாமல் இருந்தால் வாய் பேச மௌனத்தில் இருப்போம். ஆனால் மௌனத்தில் அந்த மாதிரி வாய் பேசாமல் இருந்தால் கூட உள்ளுக்குள்ளே எண்ணங்கள் ஏதேதோ வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி வெளி உலகத்திலையும் நான் பேசக்கூடாது, எனக்குள்ளேயும் நான் பேசி கொண்டு இருக்கக்கூடாது. எந்த எண்ணங்களும் கற்பனைகளும் விகற்பங்களும் எதுவுமே இல்லாமல் சொல்லுக்கும் பொருளுக்கும் அப்பாற்பட்ட நிலை, இந்த நிலை. ஸோ இந்த ஒரு நிலை என்பது ஒரு நிர்குண நிலைன்னு கூட நாம் சொல்லலாம். அப்பாற்பட்டு அந்த ஒரு எல்லையை தாண்டி நாம் செல்கிறோம். ஆக்சுவலாக இந்த உலகம்னு எடுத்துக்கிட்டாவே சொல்லும் பொருள் என்ற வடிவுக்குள்ளே அடங்கி விடுகிறது. இந்த சொல் பொருள் இதுக்குள்ளேயே தான் அடக்கம். கனவுன்னு எடுத்துக்கிட்டாக்க கனவுல நாம் பார்க்குறோம், கனவுல பலவிதமான சம்பவங்கள், பலவிதமான சம்பாஷணைகள் எல்லாமே இருக்குது. அந்த கனவு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா சொல் பொருள் இரண்டுமே அடக்கம். கனவுகளுக்கு தாண்டி போகும்போது ஆழ்ந்த உறக்கத்தில் எதுவுமே இருக்காது. ஆனால் இவர் குறிப்பிடுறது அந்த ஆழ்ந்த உறக்கத்தை தாண்டி அந்த எண்ணங்கள் கற்பனைகள் அற்ற ஆழ்ந்த உறக்கம் என்பது ஒரு ஜீவனுடைய நிலை. அந்த ஜீவனுடைய நிலையையும் நான் தாண்டி செல்ல வேண்டும், துரிய நிலைக்கு செல்ல வேண்டும். அந்த துரிய நிலை என்பது என்ன? அதை குறிப்பதற்கு சும்மா இருப்பதற்கே. சும்மா என்றது நாம் ஏற்கனவே சொன்னோம் போன வாரத்தில். இந்த சும்மா இருக்கின்ற அந்த சுகத்தை பற்றி, முருகப்பெருமான் அருளியதை பற்றியெல்லாம் நாம் சொன்னோம். இந்த சும்மா இருக்கின்ற நிலையை தான் உண்மையான ஆன்மீகவாதிகள் விரும்புகின்றார்கள். நான் நீ என்ற பன்மை, இந்த பன்மைக்கு அப்பால் பட்டிருக்கின்ற ஒருமை, அனைத்தையும் தழுவி ஆட்டிவிக்கின்ற அந்த பரம்பொருள், உருவம் இல்லாத ஒரு நிலை, அந்த நிலையை நான் அடைய வேண்டும். நாம ரூபங்கள் கடந்த ஒரு நிலை. சொல்லும் பொருளும் என்றது பார்த்தீங்கன்னா நாம ரூபங்கள், அதையெல்லாம் தாண்டி நான் சும்மா இருக்க வேண்டும். சும்மா இருக்கணுனாக்கா ஏன் சும்மா இருக்கணும்? என்னக்கா நான் எவ்வளோ காலம் நான் இவ்வளோ உலகத்தில் இருப்பேன்னு எனக்கு தெரியாது, எவ்வளோ காலம் இந்த உடம்புல நான் இருப்பேன்னு தெரியாது. ஆனால் அந்த காலம் இருக்கிற வரைக்கும் நான் சும்மா இருக்க வேண்டும். நான் புதுசாக வினைகளை உருவாக்கக்கூடாது, புதுசாக ஆசைகளை உருவாக்கக்கூடாது.
ஆசைகளோ சிந்தனைகளோ சொல்லோ செயலோ எதுவுமே இல்லாமல் நடக்கின்ற அனைத்தையும் நான் சாட்சியாக பார்க்க வேண்டும். அந்த சாட்சியாக பார்க்கின்ற அனுபவத்தையும் தாண்டி அந்த நிலையிலே யதாஸ்தான நிலையிலேயே இருக்க வேண்டும். என்னுடைய உண்மையான அந்த ஆனந்த அனுபவத்திலேயே இருக்க வேண்டும். ஆத்மானந்த அனுபவத்திலேயே சும்மா இருக்க வேண்டும். வேறு எதுவுமே வேண்டாம். என்னுடைய இயல்பான நிலை எதுவோ அந்த நிலைத்தான் எனக்கு வேண்டும். இப்போ நாம் பார்க்குறது எல்லாமே என்னுடைய இயல்பின் மீது திணிக்கப்பட்டவை. இந்த உடம்பு, பிறவி, அந்த பிறவிக்கான வாசனைகள், சம்ஸ்காரங்கள், அதனுடைய பயன்கள் எல்லாமே என் மீது திணிக்கப்பட்டவை. திணிக்கப்பட்டவைனாக்கா நானே தான் அதெல்லாம் வரவழைத்து கொண்டது. ஏன் வரவைச்சதுன்னா அறியாமையினால நான் வரவைத்து கொண்டேன். அந்த உடம்பு, இந்த பிறவி எதனால் வரவைத்து கொண்டேன் என்றால் அறியாமை. என்ன அறியாமை? நான் யார் என்கின்ற அறியாமை. அதுதான் உண்மையான அறியாமை. மற்றபடி மற்ற உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான அறிவும் பாடங்களும் அந்த சப்ஜெக்ட் மேட்டரோ இல்லை வாழுகின்ற விதத்தை பற்றியோ விஞ்ஞானமோ அல்லது பொருளை ஈட்டுகின்ற முறையோ எல்லாமே ஒரு விஷயத்தில் முடிந்துவிடும். இந்த உடல் மறையும் போது மடிந்துவிடும். அந்த மடிந்த பிறகு என்ன எஞ்சிருக்கின்றது? இந்த உடல் மறைந்த பிறகு என்ன நடக்கின்றது? அந்த உடல் மறைந்த பிறகு சூக்ஷ்ம சரீரம். அந்த சூக்ஷ்ம சரீரம் என்பது என்ன? மனத்தால் ஆக்கப்பட்டது. மனம் என்பது காரண சரீரம். காரணம் என்பது அந்த சம்ஸ்காரங்களால் உண்டாக்கப்பட்டது. இந்த சம்ஸ்காரங்கள் வாசனைகளால் ஆனப்பட்ட அந்த ஒரு சூக்ஷ்ம சரீரத்தையும் நான் கடந்து செல்ல வேண்டும். அந்த சரீரத்துக்கு ஆதாரமாக ஏதோ ஒன்று இருக்கிறது. அதையெல்லாம் தாங்கி நிற்கின்ற ஒன்று. அது என்னன்னாக்கா ஆன்மா. அந்த ஆன்மாவை நான் அறிந்து அதிலேயே நிலைத்திருக்க வேண்டும். இந்த சும்மா இருப்பது என்றால் அனைத்தையும் கடந்து அனைத்தையும் ஆட்டிவிக்கின்ற பரம்பொருளே உன்னோடு இருப்பது, உன்னோடு கலந்து இருப்பது. நீ அனைத்தையும் செய்தாலும் நீ எதையும் செய்யவில்லை. அனைத்தையும் சாட்சியாக இருந்தாலும் நீ அனைத்திற்கும் அப்பாற்பட்டு இருக்கின்றாய். அப்படி இருக்கும்போது இறைவா, எனக்கு அத்தகைய உண்மையான நிலையை, துரிய நிலையை எனக்கு தந்தருள். அந்த சமாதி நிலையை தந்தருள். இதுதான் எனக்கு ஏதோ கொஞ்ச நேரம் மட்டும் கிடையாது. இந்த அனுபூதி என்பது கொஞ்ச நேரம், ஏதோ ஒரு நாளோ இல்லை 2 நாளோ 3 நாளோ அப்படி கிடையாது. அல்லும் பகலும் நான் இருக்கின்ற காலம் வரைக்கும் அந்த நான் எனது என்ற அகங்கார மமகாரங்கள் அனைத்தையும் அப்பாற்பட்டு, அதாவது இந்த உன்னோடு பிரிந்திருக்கின்ற தனித்துவம், என்னுடைய தனித்துவம் சொல்கின்ற இந்த ஒரு ஜீவன் நிலை ஏதோடு இருக்கின்றதோ அது வரைக்கும் நான் இருக்க வேண்டும். உன்னோடு கலக்கின்ற வரைக்கும் அந்த உன்னோடு இணைந்திருக்கின்ற அந்த அனுபவத்தை நான் பெற வேண்டும். இதுதான் எனக்கு ஆசை. ஆசை என்பது இல்லாத ஒன்றை பெற வேண்டும் என்கின்ற ஒரு விருப்பம். இந்த விருப்பம் என்பது, இந்த ஆசை என்பது ஆசைகளை அனைத்தையும் கடக்கின்ற ஆசை, புதியதாக உருவாக்குகின்ற ஆசை அல்ல. ஆசைகள் குருதேவர் சொல்வார், ஆசைகளில் 2 வகை உண்டு. ஒன்று உலகியலை பெருக்குவது, இன்னொன்று உலகியலை துறந்து இறைவனோடு ஐக்கியப்படுத்துவதான ஏக்கம். இங்கே ஆசை என்பது ஏக்கம். அந்த மேலான நிலைக்கு நான் திரும்ப வேண்டும். இவ்வளவு காலம் நான் வாழ்ந்தது போதும். இறைவா, உன்னிடத்தில் நான் ஒன்று பற்றி இருக்க வேண்டும். இதுதான் என்னுடைய ஆசை. பராபரமே, அனைத்தையும் தாண்டியவன் நீ, அதே நேரத்தில் அனைத்தையும் உள்ளடக்கியவன் நீ. நீ ஒரு கடைக்கண் பார்வை என் மீது பட்டாலே போதும், எனக்கு வேண்டிய அனைத்தும் கிடைத்துவிடும். என்னுடைய மாயை முற்றிலும் விலகிவிடும், அறியாமை முற்றிலும் விலகிவிடும். உன்னுடைய கடைக்கண் பார்வை என் மீது படக்கூடாதா? நீ யார்? எல்லையற்றவன். உன்னுடைய அருளுக்கோ குறைவில்லை. அத்தகைய நீ என் மீது ஏன் கருணை கொள்ளக்கூடாது? எனக்கு ஏன் இதை அருளக்கூடாது? ஏன் இதை அருளக்கூடாதுன்றதுக்காக தான் இத்தனை பிரார்த்தனைகள். நம்ம முன்பு பார்த்த அந்த பிரார்த்தனைகள் எல்லாம்
சொல்லியிருந்ததை நாம் பார்த்துருக்குறோம். ஸோ இதே போன்ற ஒரு பிரார்த்தனை சுவாமிஜி நரேந்திரர் குருதேவர் மகா சமாதி அடைவதற்கு சில நாட்களுக்கு முன்னாடி கேட்குறார். அவராகவே போய் கேட்குறார். அதாவது சிவராத்திரி பிப்ரவரி மாதத்தில் வருது 1885. ஸோ அதெல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த தினத்தில் அவர் தன்னுடைய ஒரு சக்தியை காளி தன்னுடைய சக சீடருக்கு கொடுக்குறார். குருதேவர் அவர் கூப்பிட்டு கடிந்துக்கிறார். இந்த மாதிரி சக்தியை விரயம் செய்யாதே, சக்தியை சேமிப்பதற்கு முன்னாடி இதை செலவு பண்ணாதுன்னு சொல்லி கடிந்து அனுப்புகிறார். அதன் பிறகு அவர் கேட்குறார், போயிட்டு எனக்கு நீங்கள் ஒரு வரத்தை கொடுக்க வேண்டும். என்னக்கா என்ன வரன்னு கேட்டால், நான் எப்போதும் இரவும் பகலும் நிர்விகல்ப சமாதியிலேயே இருக்கணும், அதை நீ தரணும் அப்படின்னும்போது, என்ன நீ இவ்வளோ அல்பமானவனா, நீ ஒரு பெரிய ஆலமரம் போன்று எல்லோருக்கும் நிழலை தருவாய் என்று பார்த்தால் நீ உன்னுடைய நலத்தை மட்டுமே நாடுகின்றாயே, முதல்ல உன்னுடைய வீட்டு விஷயங்கள் எல்லாம் முடிச்சுட்டு வா, அதுக்கப்புறம் அதை பார்க்கலான்னு சொல்லி அனுப்பிக்கிறார். மறுபடியும் அவர் பிடிவாதம் பிடிக்கிறார். அதன் பிறகு அவர் தியானம் இருக்கும்போது அந்த நிலை கிடைக்கிறது. நிர்விகல்ப சமாதி அனுபவம் சாமதிக்கு கிடைக்குது. மூத்த கோபால், அதாவது பிற்காலத்தில் சுவாமி சட்டுன்னு ஒரு சன்னியாசனமில்ல, மூத்த கோபால் அத்வைதானந்தர், அவர் பார்க்குறார். அவர்கிட்ட சொல்கிறார், என்ன நிறைய என்ன ஆச்சு? இல்லை, என்னுடைய உடம்பு எங்கே காணுமே, என்னுடைய தலை எங்கே அப்படின்னு கேட்கும்போது இங்கே தான் இருக்குது, இங்கே தான் இருக்குன்றாரு. அதுக்கப்புறம் அந்த நிலையில் இதை பற்றி குருதேவர்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையனுக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கு, என்ன ஆச்சுன்னு சொல்ல உடனே அவர் சொல்கிறார், அவனுக்கு கொஞ்ச நேரம் அந்த அனுபவத்தில் இருக்கட்டும், அதுக்காக என்னை ரொம்பவே தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி குருதேவர் சிரிச்சுட்டே சொல்லுவா. அப்படி அதன் பிறகு பல மணி நேரம் அந்த அனுபவத்தில் இருக்கிறார். மேபி ஒரு நாள் முழுக்க இருந்திருக்கலாம். அந்த நிலையிலேருந்து கொஞ்சம் கீழே வந்துட்ட பிறகு இவர் போயிட்டு குருதேவர்கிட்ட சொல்கிறார், எதுக்கு நீங்கள் எந்த அனுபவத்தை எடுத்து விட்டீர்கள், எனக்கு தொடர்ந்து அந்த அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது குருதேவர் சொல்கிறார், உனக்கு என்ன கிடைக்கணுமோ அதை எல்லாமே கொடுத்து விட்டு ஆகிவிட்டது. ஸோ நீ அனைத்தையும் பெற்றுவிட்டாய், ஆனால் இந்த அனுபவம் பூட்டி வைக்கப்படும். அந்த அனுபவத்தினுடைய சாவி என்கிட்ட இருக்கும். நீ இந்த உலகத்தில் அன்னையினுடைய பல காரியங்களை செய்ய வேண்டி இருக்கிறது, அதை முடித்த பிறகு இந்த அனுபவம் உனக்கு திரும்ப கிடைக்கும்னு சொல்லி குருதேவர் சொல்கிறார். அதன் பிறகு குருதேவர் மறைவதற்கு முன்னாடி தன்னுடைய சக்திகள் அனைத்தையும் நிறைந்திருக்க கொடுத்து விட்டு, இந்த சக்திகள் மூலமாக நீ இந்த மனித குலத்துக்கு பல காரியங்களை நிறைவேற்றி விட்டு அதன் பிறகு நீ எங்கிருந்து வந்தாயோ அங்கே திரும்புவான்னு சொல்லி அருள் புரிகிறார். ஸோ இந்த ஒரு நிலை, சொல்லும் பொருளும் மற்றும் சும்மா இருக்கின்ற நிலை, இதை பற்றி நாம் பேசலாம், சிந்தனையும் செய்யலாம். ஆனால் இந்த அனுபவத்தை கொஞ்சம் நாம் பெற்றுவிட்டால் நமக்கு எல்லாமே துச்சமாக தெரியும். அது எப்படி துச்சம்னாக்கா, அன்னை சாரதா தேவியார், அது அவங்களுடைய உறவினர் பெண் ஒருத்தி, சுரபாலான் பேர், அவங்களுக்கு கொஞ்சம் மனம் பிசைக்கி விட்டது, கொஞ்சம் பைத்தியம். அவங்களுக்கு நகையில் கொஞ்சம் அதிகமாக பற்று. அந்த நகையை யாரை திருடிட்டு போவாங்க. ஸோ அந்த நகையை நீ தான் திருடிட்டுன்னு சொல்லிட்டு இந்த சுரபாலா அம்மா கிட்ட சொல்வா, தூய் அன்னியார்கிட்ட. அப்புறம் அந்த நகையை ஒரு முதியவர் கொண்டு போனார், அவர் உறவினருடைய தான் கொண்டு போவார். அதை மீட்டுட்டு கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி இந்த குற்றம் சொல்லும்போது மதம் சொல்கிறாங்க, அந்த நகைகள் மட்டும் என்கிட்ட இருந்ததுன்னா, எனக்கு இருந்ததுன்னா காக்கையினுடைய மலத்தை போன்று எப்போதோ தொடர்ந்து எங்கிட்டேருந்து போட்டி விட்டு இருப்பேன், அகற்றி இருப்பேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ உயர்ந்த அந்த நிர்விகல்ப சமாதியை பெற்ற பிறகு இந்த உலகம், அந்த உலகத்திற்கான இந்த அனுபவங்கள் எல்லாமே எந்த அளவுக்கு ஒரு வெறுமைனாக்க பொருளற்றது, மீனிங்லெஸ், ஒரு மீனிங்லெஸ் வாழ்க்கையை நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறது நமக்கு தெரிய வரும். அர்த்தமில்லாத ஒரு வாழ்க்கை, ஏதோ அர்த்தம் இருப்பது போன்று நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது தான் அறியாமை. இந்த உலகம் எடுத்துட்டால் ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாதுன்ற போது கடைசியாக நம்ம சொல்வது அந்த மரணத்திற்கு பிறகு எஞ்சுவது எதுவுமே இல்லை. அப்போ நம்ம சேர்க்கின்ற செல்லம் வாழுதெல்லாம் எப்படி அப்படின்னும் போது தான் இங்கே தான் மாயினுடைய விளையாட்டு. ஸோ நம்ம உடம்பை மையமாக கொண்டு பசி, தாகம், பாசம், பற்று, இது எல்லாமே நம் இடத்தில் இருந்து கொண்டு இதை தேர்ந்தெடுப்பதும் இதை விடுவது
மறுபடியும் படிப்பது, மறுபடியும் விடுவது, ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டை நாம் விளையாடி கொண்டிருக்கிறோம். இந்த விளையாட்டு எது வரைக்கும் இருக்கும்? நமக்கு எது வரைக்கும் ஆசையோ அது வரைக்கும் இருக்கும். ஸோ சுவாமிஜி சொல்கிறார், நாம் இந்த விளையாட்டை நாம் விழுறதுல தான் ஆசை கொண்டு இருக்கிறோம். கீழே விழுறதுக்கு தான் நமக்கு ஆசை. இன்னும் கீழ்நிலைக்கு போகிறதுக்கு தான் ஆசைப்படுறோம். மேல்நிலைக்கு போகிறதுக்கு நமக்கு ஆசை வருவதில்லை. ஏன்னாக்கா நம்முடைய இயல்பே அந்த மாதிரி தான், கீழ் நோக்கி போய்கிட்டே இருப்பது. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு தவறுகள், ஒரு பலவீனம் பார்த்தீங்கன்னா அது சுலபமாக நமக்கு வந்துடும். ஆனால் அந்த பலவீனத்தை நம்மிடம் இருந்து எடுத்து விட்டு ஒரு உயர்ந்த நிலைக்கு போராடணும்னு பார்த்தீங்கன்னாக்கா மனம் ஒத்துழைக்காது. ஸோ அந்த மனம் ஏன் ஒத்துழைக்கலாம்? இது வரைக்கும் மனம் நமக்கு அடிமையாக இருந்தது. அதாவது அதுக்கு நம்ம அடிமையாக இருந்தோம். இனிமேல் நமக்கு மனம் அடிமையாக இருக்கணும்னு நிலை வரும்போது அது போராடுகிறது. எனவே தான் யார் இந்த மனத்தை வெல்கிறானோ அவர்கள் தீரர்கள் என்று கடோபனிஷதம் கூறுகிறது. இந்த மனத்தை, புலன்களை கடந்து யார் ஆன்மாவை அறிகின்றானோ அவர்கள்தான் உண்மையான தீரர்கள். மற்றவர்களை வெற்றி கொள்வதோ பல நாடுகளை பிடிப்பதோ அது எல்லாமே தீரத்தனம் கிடையாது. ஸோ இந்த ஒரு நிலை, துரிய நிலை, அதாவது நிர்விகல்ப சமாதி நிலை, அந்த நிலையில்தான் அல்லும் பகலும் இருப்பதற்கு எனக்கு ஆசை அப்படின்னு சொல்லி தாயுமானவர் இங்கே வேண்டுகிறார். ஸோ இங்கே தாயுமானவர் தனக்காக வேண்டுவது போன்று சொன்னாலும் அவர் மூலமாக இறைவன் இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய நன்மையை கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த பாடல்களை அவர் மூலமாக இறைவனை தந்து இதை பற்றியெல்லாம் சிந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அவர் மூலமாக இறைவன் ஏற்படுத்தியிருக்கிறார். இது எல்லாமே இறைவனுடைய லீலை. இந்த பாரதியார் பண்ண மாதிரி, யாதுமாகி நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய், தீது நன்மை எல்லாம் நின்றன் செயல்கள் அன்றி இல்லை. அவளே ஆன்மீகத்திற்கான பாதையும் கொடுத்திருக்கிறாள், அவளே அஞ்ஞானத்திற்கான பாதையும் வைத்திருக்கிறாள், அவளே போகத்தையும் கொடுக்கிறாள், அவளே மோட்சத்தையும் கொடுக்கிறாள், அவளே ஆன்மீகத்தையும் கொடுக்கிறாள், அவளே அஞ்ஞானத்தையும் நம் முன்பு வைத்திருக்கிறாள். நமக்கு அந்த ஆசையை எந்த அளவுக்கு இருக்கிறோ அந்த ஆசைகள் வழி விளையாடவும் அவள் அனுமதி கொடுத்திருக்கிறாள். ஸோ மரணம் என்பதெல்லாம் அவளை பொறுத்தவரை ஒரு விளையாட்டு. ஏனென்றால் உடலுக்கு தான் மரணம், உயிர்களுக்கு அல்ல. ஏனென்றால் உயிர்கள் அனைத்தும் ஆன்மாவுடைய பிரதிபிம்பங்கள், பரமாத்மாவுடைய பிரதிபிம்பங்கள். பிரதிபிம்பங்கள் செய்வது அனைத்துமே ஒரு மாயாஜாலம். உண்மையான அந்த ஆன்மா ஒருபோதும் பிறவாதது, இரவாதது, எப்போதும் இருப்பது. ஸோ இத்தகைய ஒரு ஆன்ம நிலையை ஒருவர் பெறுகின்ற போது தான் யார் என்பதை உணர்ந்த பிறகு அவருடைய ஆட்டம் அனைத்தும் அடங்கி விடுகின்றன. அவர்கள் யாரையுமே வெற்றி கொள்ள துடிக்க மாட்டார்கள், பெயர் புகழுக்கு அடைய மாட்டார்கள். தனக்கு ஏதாவது துன்பம் வந்தாலும் அதை கண்டு அச்சப்படவும் மாட்டார்கள். ஏனென்றால் எது உண்மையோ அதை கண்டு கொண்டார்கள். எனவே சும்மா இருப்பது என்பது ஒரு தீரத்தனம், ஒரு உயர்ந்த நிலை, தன்னை வென்ற நிலை. தன்னுடைய மனித இயல்பை, மிருக இயல்பையும் மனித இயல்பையும் கடந்து தெய்வீக நிலையில் திளைக்கின்ற ஒரு உயர்ந்த நிலையை கொடுக்கின்றது. ஸோ இந்த பாடலுக்கு சித்பவானந்தர் அருமையான ஒரு விளக்கத்தையும் சொல்லியிருக்கிறார். சொல்லை கொண்டு இந்த மொழி அமைந்திருக்கிறது. இந்த மொழியினுடைய துணையினால மனிதன் ஒரு கருத்தை சொல்றதுக்கும் கொடுப்பதற்கும் ஏற்கவும் செய்கிறான். மொழியே இல்லாமல் போய்விட்டால் ஒவ்வொரு மனிதனும் மற்றவர்களிருந்து பிரித்து எடுக்கப்படுவான். அதாவது உயிர் வாழ்க்கையில் மற்றவர்களோடு மனிதர்கள் தொடர்பு கொள்ள முடியாமல் அவர்கள் ஜனங்கள் போன்று இருப்பார்கள். ஸோ மனிதர்களுக்கு இந்த நிலை பொருந்தாது. இப்போ யாராவது ஒருத்தனை, சாதாரண ஒரு மனுஷனை, குற்றங்கள் எல்லாம் புரிந்தவனை ஏகாந்தத்திலே இருக்கக்கூடிய ஒரு பனிஷ்மெண்ட், மனிதர்கள்கிட்டே தொடர்பு இல்லாமல் ஏகாந்தத்திலே இருக்கக்கூடிய ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாக்கா அது அவனுக்கு ஒரு பெரிய ஒரு கொடுமையாக இருக்கும். அவனால் இருக்கவே முடியாது. மற்றவங்களோடு தொடர்பு கொள்ளாமல் பேச முடியாமல் அவனோடு இருக்கவே முடியாது. ஸோ அது அவனுக்கு கஷ்டம். ஆனால் ஆன்ம அனுபூதி பெற்றவர்களுக்கு அந்த ஏகாந்தம் இனியது. அதனால்தான் ஔவையார் இனிது இனிது ஏகாந்தம் இனிதுன்னு சொல்லிட்டு சொன்னார். இனிது, இந்த ஏகாந்தம் என்பது அனைத்தையும் தழுவியது, பூரணமான நிலை, அனைத்தையும் உள்ளடக்கியது.
இந்த பிரபஞ்சத்தை தாண்டிய நிலை, அந்த முழுமையான அந்த பரமாத்மாவோடு ஒன்றிணைந்த ஒரு நிலை. அந்த ஒரு நிலையை அடைந்தவர்களுக்கு தான் அந்த ஆனந்தத்தினுடைய அனுபவம் புரியும். அதனால்தான் இறைவன்கிட்ட இந்த ஒரு அனுபவத்தை பெற வேண்டும் என்று அவர்கள் ரொம்பவே விருப்பப்படுகிறார்கள். இந்த மாதிரி சொல்லும் அதனுடைய பொருளும் பிரிக்க முடியாதவை. இந்த சொல்லும் அந்த சித்த விருத்திகள், சொல் என்பது சித்தம், அந்த விருத்தி அது நம்முடைய மனசிலிருந்து தோன்றுகிறது. அது பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியில் அலைகள் வீசுவது போன்றது. ஆனால் அலைகளுக்கு அடியில் அமைதியான ஒரு நிலை இருக்கிறது. அது அந்த ஆனந்த சொரூபம், மனதிற்கு அப்பாற்பட்ட ஒரு நிலை. மனம் ஒடுங்கிய பிறகு சொல் பொருளற்றதாக இருக்குது. மனத்தை கடந்த பிறகு ஒரு நிலை உண்டாகிறது. அந்த நிலை தான் சும்மா இருப்பது, மனத்தை கலந்த பிறகு வருகின்ற நிலை. அந்த ஒரு நிலையை நாம் களைவது தான் மனிதனுடைய இலக்கு. இரவும் பகலும் சொல்லை ஒதுக்கி தள்ளுதலில் ஈடுபடுகின்றவர்கள் மௌனம் சாதிக்கிறார்கள். அவர்கள் பேசுவதும் இல்லை, மற்றவர்கள் பேசுவதை பொருட்படுத்துவதும் இல்லை. அவர்களுக்கு சித்த விருத்தி தானாகவே உள்ளுக்குள் ஒடுங்குகிறது. அந்த சொரூப தரிசனமும் கிடைக்கிறது. இந்த சொரூப தரிசனம் வந்த பிறகு அவர்கள் அனைத்தையும் கடந்து செல்கிறார்கள். இந்த சும்மா இருக்கின்ற சுகத்தை பற்றி வள்ளலார் பாடுறார். இன்று வருமோ, நாளைக்கே வருமோ, அல்லது மற்றென்று வருமோ அறியேன் எங்கோவே, துன்று மல வெம்மாயை அற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம். இறைவா, இன்னைக்கு வருமோ, இல்லை நாளைக்கு வருமோ, இல்லை வேறு ஏதாவது ஒரு நாள் வருமோ என்று தலைவா, தொன்று மல வெம்மாயை, அதாவது காலம் காலமாக தொன்று தொட்டு வருகின்ற இந்த மாயை என்பது ஆவரணம், விக்ஷேபம், அதாவது இல்லாததை இருப்பதாக காட்டுவது, உண்மையை மறைப்பது. நாம் ஆன்மா என்பதை மறைத்து விட்டு ஆன்மா இல்லாத இந்த உடம்பு நாமுன்னு காட்டுறது மாயை. இந்த ஆவரணம், விக்ஷேபம், இந்த மாயையை விலைக்கு எப்போ தொண்டு தொட்டு எப்பத்திலிருந்து வருதுன்னு எனக்கு தெரியாது. அந்த மாயை விலக்கி அந்த வெளிக்கு அப்பால் இருக்கின்ற அந்த ஒரு நிலை, துரிய நிலை, சும்மா இருக்கின்ற அந்த நிலை, அந்த சுகம் எனக்கு எப்போது கிடைக்கும்? இறைவா, இந்த நிலையை எனக்கு அருள் அப்படின்னு சொல்லி திருவருட்பிரகாச வள்ளலார் பாடுகிறார். இந்த மாதிரி எதற்கும் ஆசைப்படாமல் இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு இல்லாமல் இருக்கிறத விட இன்னும் தாண்டி வேண்டும் வேண்டாமை இலானடி, அனைத்தையும் கடந்த நிலை. இந்த ஒரு நிலையை அடைவதற்காகத்தான் மனிதர்கள் பிறவியை எடுக்கிறார்கள். மனித பிரிவினுடைய லட்சியமே இந்த ஒரு நிலையை, துரிய நிலையை, ஆன்ம தரிசனம் பெற்று ஆன்மாவிலேயே இருக்கின்ற ஒரு நிலை, வேதாஸ்தானத்திலேயே இருக்கின்ற நிலை. அந்த நிலையை பெறுவதற்காகத்தான் மனிதர்கள் பிறவி எடுக்கின்றார்கள். இந்த ஒரு நிலையை பற்றி உண்மையான மௌனம், அதாவது இறைவனை கண்ட பிறகு வருகின்ற அந்த மௌனத்தை பற்றி திருமூலரும் அழகா பாடியிருக்கிறார். வாக்கு மனமும் இரண்டு மௌனமாம், வாக்கு மௌனத்து வந்தாலும் மூங்கையாம், வாக்கு மனமும் மௌனமாம் சொத்தரே, ஆக்கம சுத்தத்தை யார் அறிவார்களோ. இந்த மௌனம் அப்படின்னு பார்க்கும்போது பேசாமல் இருக்கின்ற ஒரு மௌனம், அடுத்து மனத்தை கடந்து இருக்கின்ற ஒரு மௌனம். பேசாமல் இருக்கின்ற மௌனம் என்பது ஒரு ஊமை நிலை. வாய் பேசாமல் சும்மாவே உட்காந்துரு, உள்ளுக்குள்ளே எண்ணங்கள் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். வாய் மட்டும் பேசாமல் இருக்கும், உள்ளுக்குள்ளே ஏதோ நான் மௌனமாக இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பேன், உள்ளுக்குள்ளே ஒரு குரு சக்கரமே போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது மௌனம் கிடையாது. மனத்தை கடந்து நிற்கின்ற ஒரு மௌனம், அந்த மனத்தை கடந்து இருக்கின்ற அது ஒரு தூய நிலை. எண்ணங்கள் எல்லாம் இருக்கின்றதுனாக்கா அது அசுத்த நிலை. எப்போதெல்லாம் நாம் எண்ணங்களை பின்தொடர்ந்து செல்கிறோமோ அப்போது அது கீழான நிலை, அசுத்த நிலை. ஏனென்றால் அனைத்துமே அசுத்தம், இறைவனை தவிர்த்து அனைத்தும் அசுத்தம். அதாவது இறை அனுபூதியை பெறாத வரைக்கும் இந்த ஒரு அசுத்தம், அதாவது துறவுக்கின்ற ஒரு நிலை நமக்கு வேண்டும். இறை அனுபூதியை பெற்ற பிறகு எல்லாமே இறைவன் ஆகியிருக்கிறான், இது ஒரு லீலை, அந்த ஒரு நிலை. முதலில் நாம்
தள்ள வேண்டும். நிலையற்றது எதுவோ அதை தள்ளிய பிறகு அந்த அனைத்திற்கும் ஆதாரமான அந்த பரம்பொருளை கண்ட பிறகு அனைத்தும் அவனுடைய விளையாட்டு என்பதை புரிந்த பிறகு வருகின்ற ஒரு அனுபவத்தில் நமக்கு பற்று என்பதை இருக்காது. ஏனென்றால் உண்மையை கண்ட பிறகு யாரிடத்தில் நமக்கு விருப்பு வெறுப்பு வராது. எங்கும் நாம் அந்த பரம்பொருளையே காண்போம். உண்மையான யோகி நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். அதுதான் உண்மையான ஆனந்தம், அதுதான் உண்மையான சுகம், அதுதான் தூய்மை. மனதை கடந்து இருக்கின்ற ஒரு நிலைதான் தூய்மை. இப்படி கந்தர் அலங்காரத்தில் அருணகிரிநாதர் சொல்றார், சொல்லுகைக்கு இல்லை என்று எல்லாம் எழுந்து சும்மா இருக்கும் எல்லைக்குள் செல்ல என்னை விட்டவா. இகழ்வேலன் நல்ல கொல்லியை சேர்கின்ற கொல்லியை கல்வரை கொவ்வை செவ்வாய் வள்ளியை புல்கின்ற மால்வரை தோல் அண்ணன் வல்லபமே அப்படின்னு அவர் பாடுறார். அதாவது இறைவா, நீ இத்தகையவன் சொல்லிட்டு யாராலும் சொல்ல முடியாது. அத்தகைய ஒரு நிலையை கொண்டவன். அப்படிப்பட்ட நீ மனம் வாக்கு அப்பாற்பட்டு இருக்கின்ற அந்த துரிய நிலை, சும்மா இருக்கும் நிலையை எனக்கு நீ அருளி இருக்கின்றாய். நீ எப்படிப்பட்டவனாக்கா போர் புரிகின்ற வேலை கொண்டவன். அடுத்து இனிய மொழிகளையும் கொவ்வை படைத்து விட்ட சிவந்த எதிரையும் கொண்டவனான வள்ளி நாயகியை மருவுகின்ற பெருமை கொண்டவன், மலை போன்ற புயங்களை கொண்ட திருமுக பெருமானே அப்படின்னு அவர் பாடுறார். இந்த அனுபூதியை இறைவா நீ என்கிட்ட எனக்கு அருளி இருக்கிறாய் அப்படின்னு பாடுறார். இந்த சும்மா இருக்கின்ற அந்த சுகம் அருணகிரிநாதர் இன்னொரு இடத்துல பட்டினத்தாரும் பாடுறார். சும்மா இருக்க வைத்தான் சூத்திரத்தை நான் அறியேன் அம்மா பொருள் இது என்ன அடைய விழுங்கி நடி அப்படின்னு சொல்லி பட்டினத்தாரும் பாடுறார். இதே தாயுமானவர் இந்த சும்மா இருக்கின்ற சுகத்தை பற்றி ஒரு பெரியதாக பாட்டை எழுதியிருக்கிறார். தேஜோமயம் ஆனந்தம் அந்த ஒரு தலைப்பில் எழுதியிருக்கிறார். கந்துக மத கரியை வசமா நடத்தலாம், கரடி வெம்புலி வாயையும் கட்டலாம், ஒரு சிங்க முதுகின் மேற்கொள்ளலாம், கட்சவி எடுத்து ஆடலாம், வெண்தழலின் ரதம் வைத்து உதைத்து லோகத்தையும் வேதித்து விற்று உண்ணலாம், வேறொருவர் காணாமல் உலகத்து உலாவலாம், விண்ணவரையே ஏவல் கொள்ளலாம், சந்ததமும் இளமையோடு இருக்கலாம், மற்றொரு சரீரத்திடமும் புகழலாம், சலமேல் நடக்கலாம், கனல் மேல் இருக்கலாம், தன்னிகரில் சித்தி பெறலாம், சிந்தையை அடக்கி சும்மா இருக்கின்ற திறமது சத்தாகி என் சித்தம் இசை கொடி கொண்ட அறிவான தெய்வமே தேஜோமயம் ஆனந்தமே அப்படின்னு அவர் பாடுறார். இந்த சும்மா இருக்கின்ற சுகம் அது எவ்வளவு அரியது. அதை பார்க்கும்போது மற்றதெல்லாம் ஈஸி. அது எதெல்லாம் ஈஸின்னு சொல்லிட்டு சொல்றார். அவர் சொல்றார், சும்மா இருக்கிற துரத்தை கம்பேர் பண்ணும்போது ஒப்பிடும்போது இது எல்லாமே ரொம்ப ரொம்ப எளிது. அதுனாக்கா கந்துக மதக்கரியை வசமா நடத்தலாம், மத யானையை நமக்கு வசமாக்கி கொண்டலாம். இது எளிது. ஆக்சுவலா பெரிய மகான்கள் சித்தர்கள் யாரையும் வசப்படுத்துவார்கள். ஸ்ருங்கேரி ஆச்சாரியார் அவங்கள மகானுபாவர்கள். அவர் கும்பகோணத்தில் இருந்தபோது ஒரு அந்த கோயில் யானைக்கு மதம் பிடிச்சிட்டு வீதிக்குள்ளே ஓடி வருது. எல்லாரும் போயிட்டு இவர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி மத யானை பிடிச்சிட்டு வந்திருக்குன்னு. அப்போ புதுசாக எளியவர், அதாவது ஸ்ருங்கேரி பட்டத்தை கொடுத்துருக்கிறார். அவருக்கு வயசு பார்த்திங்கன்னா ஒரு 7 வயசு தான் இருக்கும், இளையவர். உடனே அவர் கூப்பிட்ற அப்படி அந்த தன்கிட்ட இருக்கிற அந்த கமண்டலத்தில் இருக்கிற நீரை எடுத்து ஒரு மந்திரத்தை விட்டு அதே கமண்டலத்தில் போட்டுட்டு அவர்கிட்ட கொடுக்குறார். நீ போயிட்டு அந்த யானையை அழிச்சிட்டு வா அப்படின்னு சொல்கிறார். இவர் 6-7 வயசு இருக்கிற அந்த 8 வயசு சிறுவன் பயமே இல்லாமல் அந்த மத யானைக்கு முன்னாடி போகிற அப்படி. இவரை பார்த்தோன்னே பிள்ளையருக்கு அந்த யானை ஓடுறது நின்றுடுச்சு, ஆனாலும் கத்துது. உடனே இந்த ஜலத்தை அதன் மீது தெளிச்சுட்டு குருநாதர் உன்னை கூப்பிட்றாரு வான்னு சொன்னோடனே பெட்டி பாம்பு மாதிரி அவர் பின்னாடி நடந்து வருது. இது ஆன்மீக ஆற்றல். இதை தவிர்த்து சித்துக்கள் மூலமாக ஒரு மத யானையை வசப்படுத்த முடியும். அந்த சித்துக்கள் இருந்ததுனாக்கா கரடி வெம்புலி வாயையும் கட்டலாம், கரடியினுடைய வாயையும் புலியினுடைய வாயையும் கட்டலாம்.
அடுத்து ஒரு சிங்கத்தினுடைய முதுகில மேலே கூட ஏறி வரலாம். அடுத்து கட்செவி எடுத்து ஆளலாம். வெண்தழலின் ரதம் வைத்து உலோகத்தையும் வேதித்து விற்று உண்ணலாம். இந்த கட்செவி எடுத்து ஆளலான்றது வந்து பாம்பை கையில் பிடித்து விளையாடலாம். ரசவாதம் மூலமாக, பாதரசனத்தின் மூலமாக உலோகங்களை உருக்கி பொன்னாக்கி நாம் பெரிய ஒரு பணக்காரனாகவும் ஆக்கலாம். அப்புறம் வேறொருவர் காணாமல் உலகத்து உலாவலாம். உடம்பை மறைச்சிக்கிட்டு நாம் வந்து போகலாம். அந்த மாதிரி ஒரு சித்து. நான் இங்கே இருப்பேன், ஆனால் உங்கள் கண்ணுக்கு தெரியாது. அந்த மாதிரி நான் எங்கே வேணாலும் போகலாம். அடுத்தது விண்ணவரையே ஏவல் கொள்ளலாம். தேவலோகத்தில் இருக்கின்றவங்களையும் நமக்கு பணியாளர்களாக மாற்றிக்கொள்ளலாம். தவம் செய்தாக அந்த ஒரு திறன் வரும். இதெல்லாம் நம்ம புராணத்திலே பார்த்துருக்கோம். இரண்ய கஷிப்பு, ராவணன், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மனத்தை அடக்கினியவர்கள் கிடையாது. ஆனால் அவர்கள் வந்து தங்களுடைய தவத்தின் பலவினால எல்லா நவகிரகங்களையும், முனிவர்கள், தேவர்கள் எல்லாரையும் தனக்கு அடிமையாக வைத்திருந்தார்கள். ஸோ இந்த அசுரர்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சது. மேற் சொன்ன எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சது. விண்ணவரையும் ஏவல் கொள்ளலாம். அடுத்தது சந்ததமும் இளமையோடு இருக்கலாம். எப்போதும் இளமையோட, முதுமையே இல்லாமல் நாம் இருக்க முடியும். அது என்னன்னாக்கா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு மூலிகையோ மருந்தோ இல்லை மந்திரத்தையோ சொன்னோம்னாக்கா நமக்கு வந்து இளமை இருக்கும். ஒரு சில மந்திரங்கள் சொன்னாக்கா பசி தாகமே எடுக்காது. விஸ்வாமித்திரர் வந்து ராம லக்ஷ்மணர் கூட்டிகிட்டு போகும்போது அவருக்கு பலா மந்திரத்தை உபதேசம் பண்ணுவேன். அப்படி அந்த மந்திரத்தை உச்சரித்தோம்னாக்கா பசி தாகம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பசி தாகம் மற்ற எப்போதும் இளமையோடும் இருக்கலாம். மற்றது மற்றொரு சரீரத்திடமும் புகுதலாம். கூடு விட்டு கூடு பாய்தான் சொல்கிறது. ஸோ இதை வந்து நம்ம பண்ணலாம். அப்புறம் நீர் மேலே நடக்கலாம். கனல் மேல், நெருப்பு மேலே உட்கார்ந்துருக்கலாம். அப்புறம் எல்லா விதமான தன் நிகரில் சித்தி பெறலாம். எல்லா விதமான சித்துக்களையும் நாம் பெற்று விடலாம். சூரபத்மன் மாதிரி 1008 அண்டங்களையும் வசப்படுத்தி ஆட்சி செய்யக்கூடிய திறனையும் நாம் பெற முடியும். அதையெல்லாம் ஈஸியாக பெறலாம். ஆனால் இது மட்டும் பெற முடியாது. அது என்னவென்றால், சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறமது சத்தாகி என் சித்தமிசை குடிகொண்ட அறிவான தெய்வமே. சிந்தையை அடக்கி வசப்படுத்தி இந்த மனம்தான் நம்மளை இதெல்லாம் பண்ணணும். இது பொண்ணு, இது வந்து தகரம், இந்த தகரத்தை விட்டுட்டு பொண்ணு எடுத்துக்கோ. இது வந்து குடிசை, இது மாட மாளிகை. குடிசை எல்லாம் வேணாம், மாட மாளிகையில இருக்கலாம். இது வந்து அழகு, இது அழகில்லை, அழகானதை நீ தேர்ந்தெடுத்துக்கோ. இது நோய், இது வந்து ஆரோக்கியம், ஆரோக்கியத்தை மட்டும் எடுத்துக்கோ. இப்படி பாகுபடுத்தி வேண்டுதல் வேண்டாமை அந்த ஒரு இயல்புக்கு அடிமையாகி இருக்கின்ற திறம்தான் மனம். மனம் என்பது ஒரு பாகுபடுத்துகின்ற திறன். அடுத்தது விருப்பு வெறுப்புக்கு அடிமையாக வைத்திருக்கின்ற ஒரு நிலை. ஸோ இந்த ஒரு மனதிற்கு அடிமையாக இருக்கின்ற நிலையை கடந்து அந்த மனத்தையே வசப்படுத்தி சும்மா இருக்கின்ற திறம் அது. எப்போதும் அந்த யதாஸ்தானத்தில் ஆத்மானுபவத்தில் ஆத்மானந்தத்தில் இருக்கின்ற திறன் வந்து அவ்வளவு எளிதாக வராது. அது எனக்கு அருள்வாய். நீ யார் நகை, நீ என்னுடைய சித்தத்துக்குள்ளே இருக்கிற, நீ ஒன்றும் வெளியிலெல்லாம் இல்லை, எனக்குள்ளேயே இருந்துக்கிட்டு தான் இதெல்லாம் பண்ணுற. இந்த ஆற்றல் எல்லாம் கொடுப்பது நான் சொன்ன இந்த மேற்கொண்ட அந்த கந்துக மதக்கறி வசமாக நடத்தலாம். எல்லா சக்தியும் நீ தான் எனக்கு கொடுக்குற, நீ தான் என்னை ஆட்டி வைக்கிற. ஆனால் இது எல்லாமே உனக்கு புறம்பாக இருக்கின்றது. உனக்கு புறம்பாக நான் என்னதான் செய்தாலும், எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் அது எல்லாமே கணம் நேரம்தான். 1008 அண்டங்கள், எத்தனை கல்ப காலம்னா கூட எல்லாமே ஒரு க்ஷண நேரத்தில் முடிந்துவிடும். அது வந்து நிரந்தரம் கிடையாது. நிரந்தரமற்றதுக்கு வந்து நம்ம எவ்வளோதான் நம்ம சக்தியை கொடுத்தாலும் அது நிரந்தரம் இல்லாமல் தான் போகும். எவ்வளோதான் நம்ம அதுக்கு அலங்காரம் பண்ணாலும், பிணத்துக்கு நம்ம எவ்வளோதான் அலங்காரம் பண்ணி இது பண்ணாலும் அது பிணமாகத்தான் இருக்கும். ஸோ பொருளற்றது இந்த வாழ்க்கைக்கு நம்ம எவ்வளோதான் பொருளை கொடுத்தாலும் சரி, எவ்வளோதான் மதிப்பை நாம் கூட்டினாலும் எல்லாமே பூஜ்ஜியம்தான். பூஜ்ஜியத்தில் எவ்வளோ பூஜ்ஜியங்கள் சேர்த்தாலும் அது வெறும் பூஜ்ஜியம் தானே தவிர்த்து ஒன்றுமே கிடையாது. ஆனால் அந்த பூஜ்ஜியத்துக்கு ஒரு மதிப்பை கொடுக்கின்றவன் ஒன்று.
இருக்கின்ற ஒன்று. இந்த ஒன்று என்பது 1, 2 என்பதை கடந்தது. அப்படி நீ அனைத்தையும் கடந்த இறைவா, நீ எங்கே இருக்கிறாய்னாக்கா சித்தம் சுத்த சத்தாகி நீதான் இருப்பு. உண்மையிலே நீதான் இருக்கின்றவன், நான் அல்ல. நான் என்பது பிரதிபிம்பம். எப்படி கனவுல இந்த உருவங்கள் தோன்றுதோ அதே மாதிரி நான் கனவில் தோன்றியிருக்கின்ற ஒரு பிரதிபிம்பம். இந்த மாயாஜாலத்திலிருந்து என்னை விடுவித்து உண்மையாக சத்தாக இருக்கின்ற நீ என்னிடத்தில் குடிக்கொண்டிருக்க சித்தமிசை குடிக்கொண்டிருக்கிற அறிவான தெய்வம், ஞானமே வடிவானவன், தேஜோமயம் ஆனந்தம். நீ ஆனந்த வடிவானவன். தேஜோனாக்கா ஒளிமயமான பரம்பொருள், ஆனந்த வடிவான பரம்பொருள். ஒளி என்று அனைத்தையும் பிரகாசிக்க செய்வது, அனைத்தையும் உணர்ந்த அந்த பேருணர்வு வடிவான இறைவன். ஆனந்தமே வடிவானவன், பேருணர்வு வடிவானவன், அறிவே வடிவானவன், சச்சிதானந்த பரம்பொருள். இறைவா, உன்னிடம் இருந்து என்னை பிரித்து விடாதே, உனக்கு அந்நியனாக என்னை தள்ளி விடாதே. அதுதான் உண்மையிலேயே மிகப்பெரிய தண்டனை. உனக்கு புறம்பாக இருப்பது தான் மிக கொடிய தண்டனை. உனக்கு புறம்பாக இருந்து கொண்டு நான் என்னதான் செய்தாலும் அது அனைத்துமே விளக்கிறைத்த நீர். அது ஒரு பொய். பொய்யில இவ்வளோ ஜாலம், உண்மையற்றதில் இவ்வளோ ஜாலம். கனவுல நான் எவ்வளோதான் பண்ணாலும் அது பொய் தான். குருதேவர் கனவு பற்றி சொல்வார். ஒரு குடியானவன், அதாவது விவசாயி, அவன் ஒரு கனவு கண்டிருக்கிறான். அவனுக்கு அவன் பெரிய ஒரு ராஜாவாக இருந்திருக்கிறான். பெரிய அரண்மனை, அவனுக்கு 7 பிள்ளைகள். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது அவனுக்கு அந்த கனவு கலைஞ்சிருச்சு. அன்னைக்கு காலையில் அவன் வயலில் போயிட்டு வேலை பண்ணிகிட்டு இருக்கிறான். அவனுக்கு ஒரே ஒரு பையன். அந்த பையன் ரொம்ப சீரியஸாக இருக்கிற மாதிரி நியூஸ் வருது. ஏற்கனவே அவன் உடம்பு சரியில்லாமல் தான் இருந்திருக்கான். வீட்டில் இருக்கவங்க போய் சொல்கிறாங்க, அவன் வேலை முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு வேலையை முடிச்சுட்டு வரத்துக்குள்ளேயும் அந்த குழந்தை இறந்துடுது. ஸோ அப்புறம் எல்லாம் அடக்கமெல்லாம் பண்ணிடுறாங்க. இவன் பாட்டுக்கு அமைதியாக கூலாக இருக்கலாம். அவங்க ஒய்ஃபு, நீ என்ன ஒரு கல் நெஞ்சுக்கலாம், நம்ம குழந்தை ஒரே ஒரு குழந்தை இப்படி இறந்து போச்சு, ஒரு கண்ணீர் கூட நீ விடலையே, இவ்வளோ கல் நெஞ்சுக்காரலான்னு கேட்கும்போது, இதை பாருமா, நாடாதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நேற்று ஒரு கனவு கண்ண பெரிய ராஜாவா நீயும் நான் இருந்தால் நீ ராணியாகவும் இருந்த, நமக்கு 7 குழந்தைங்க இருந்தது. இப்போது அந்த கனவு இல்லை, நான் அந்த இருந்த அந்த 7 குழந்தைகள் போனதுக்காக வருத்தப்படுறதா, இல்லை இந்த ஒரு குழந்தை போனதுக்காக வருத்தப்படுறதா அப்படின்னு கேட்குற மாதிரி அந்த கதையை சொல்லிட்டு, இந்த குடியானவன் ஒரு ஞானி. ஞானிக்கு நிகழ்காலம் நனவுலகம் கனவுலகை போன்று பொய்யானது. ஏனென்றால் இந்த நிகழ்காலம், இந்த உடம்பே ஒரு கனவாக உணர்பவன். அனைத்தும் ஒரு ஜாலம். ஆன்மாதான் உண்மை, கடவுள் மட்டுமே உண்மை. அந்த ஒரு அந்த ஒரு ஞானத்தை பெற்றதால நடக்கின்ற அனைத்தையும் சாட்சியாக பார்க்கிறான். ஸோ இந்த மாதிரி எது அனித்தியமோ அந்த அனித்தியத்திற்கு நம்ம எவ்வளோதான் நம்ம மதிப்பு கொடுத்தாலும் அனித்தியம் அனித்தியம் தானே தவிர அது நித்தியமாகாது. நித்தியம் என்பது ஒன்றே ஒன்று தான், இருப்பது ஒரே பரம்பொருள். அந்த பரம்பொருளை நாடி அதுவாகி நிற்பது தான் மனித பிரிவினுடைய லட்சியம். அதைத்தான் நம்முடைய வேதங்களும் உபதேசம் செய்கினர். தத்துவமசி, அயம் ஆத்மா பிரம்ம, அகம் பிரம்மாஸ்மி, பிரஜானம் பிரம்ம. ஸோ இந்த தத்துவமசி என்பது நீயே அது. இதை நாம் உணர்வதற்காகத்தான் இவ்வளவு வேதாந்த நூல்கள் எல்லாமே. நீங்கள் இந்த உலகத்தில் இருங்கள், ஆனால் உலகத்தில் இருந்து கொண்டு ஒரு கையால் இறைவனை பற்றி மறு கையால் உங்களுடைய வேலைகளை செய்யுங்கள். பற்றற்று வேலையை நடத்துங்கள். மனத்தை எப்போதும் இறைவனிடத்திலே வைத்திருங்கள். அவ்விதம் இறைவனிடத்திலேயே வைத்து நீங்கள் வாழ்க்கை நடத்தும் போது மரண தருவாயில் அவருடைய நினைவு வரும். அவருடைய திருநாமத்தை உச்சரித்து செல்பவர்களுக்கு மரண பயம் நீங்கி பிறவாத நிலையை பெறுவார்கள். எனவே தான் இதையெல்லாம் திரும்ப திரும்ப நாம் கேட்க வேண்டும். எது உண்மை, எது பொய்? இறைவன் மட்டுமே உண்மை, அனைத்தும் நிலையற்றது. இந்த ஒரு துரிய நிலை என்பது ஒன்று இருக்கிறது. மனம் வாக்குக்கு அப்பாற்பட்ட சும்மா இருக்கின்ற ஒரு திறம் இருக்கின்றது. அந்த திறத்தை அனுபவித்த மகான்களும் எழுந்திருக்கிறார்கள். இதை நாம் பெற வேண்டும் என்ற ஒரு லட்சியத்தை நாம் கொள்ள வேண்டும். அந்த லட்சியத்தை அடைவதற்கு தினசரி ஒரு பயிற்சி, ஆன்மீக சாதனையை செய்து வருவன். எப்படி நமக்கு பசி எடுத்தாக்கா உணவை சமைக்க அதுக்காக சம்பாதிக்கிறோம்,
பொருட்களை வாங்குகிறோம், உண்கிறோம், உடலை பாதுகாப்பதற்கான வீடும் எல்லாம் கட்டி எல்லாமே பண்ணுற மாதிரி அடுத்த பிறவி என்பது இல்லாமல் முக்த நிலையை அடைவதற்கு என்னவோ அதையும் நாம் செய்ய வேண்டும். இரண்டையும் நாம் செய்தாக வேண்டும். அதற்கு பிரார்த்தனை, மன ஏக்கம், இந்த இரண்டும் இருக்க வேண்டும். மன ஏக்கம் எப்போது வரும்? ஒரு விஷயத்தில் உண்மையான ஏக்கம் அது இருக்கிறது, அதை நான் பெற வேண்டும், இது எனக்கு வேண்டாம், அதுதான் வேண்டும் என்ற ஒரு தேடல் இருக்கும்போது தான் மன ஏக்கம் வரும். அந்த தேடலை மேற்கொள்ளுங்கள். உண்மையான தேடல் உங்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த பரம்பொருளை காண்பதற்கான ஒரு தேடல், அவரை அறிவதற்கான ஒரு தேடலை மேற்கொள்ளுங்கள். புறத்தில் நீங்கள் செய்கின்ற அதே செயலை செய்து கொண்டு அகத்திலும் நீங்கள் பயணத்தை மேற்கொள்ளுங்கள். அப்படி மேற்கொண்டால் உங்களுக்கு தான் லாபம். ஆகவே தான் சொல்லும் பொருளும் மற்ற சும்மா இருப்பதற்கு அல்லும் பகலும் எனக்கு ஆசை பராபரமேன்னு சொல்லிட்டு தாய்மானவர் பாடுறார். அவர்கள் எல்லாம் பெரிய மகானுபாவர்கள். அவர்கள் தாய்மானவர் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அவர் ஒரு அரசினிடம் இருந்தார். அந்த அரசியே நான் உங்கள்கிட்ட வந்துடுறேன், என்ன நீங்கள் திருமணம் பண்ணிக்க, இந்த ராஜ்யத்தை எடுத்துக்கணும்னு சொல்லி அந்த ஒரு நிலையெல்லாம் உதறிட்டு வந்தவர். அப்படிப்பட்டவர் சொல்கிறார்கள். இதையெல்லாம் சொல்லிட்டு அடுத்த ஒரு பாடலில் நேச நிர்விகல்ப நிஷ்டையல்லால் உன் அடிமைக்கு ஆசை உண்டோ நீ அறியாதது அன்றோ என்று பாடுகிறார். அதனுடைய பொருளை வரும் வியாழன் அன்று, வரும் வியாழன் விஜயதசமி அன்று வகுப்பு இருக்காது. அதற்கடுத்த வியாழன் அன்று நம்ம அதனுடைய பொருளை பார்ப்போம். இன்றைய தினம் தாயுமானவர் அருளிய சொல்லும் பொருளும் மற்ற சும்மா இருப்பதற்கு அல்லும் பகலும் இந்த சொல்லும் பொருளும் மற்ற ஒரு நிலை என்ன என்பதை பற்றி சிந்தனை செய்வது, அந்த மௌனத்தை கடைபிடிப்பது, அந்த இறைவனுடைய சாநித்தியத்திலேயே எப்போதும் இருக்கின்ற அந்த பயிற்சியை நாம் மேற்கொள்வது, இதை நாம் செய்வோம். அவனுடைய அருளால் அவனை கலந்து கொள்கின்ற அந்த நிலையையும் இப்பிறவிலேயே நாம் பெறுவோம். அதற்கு பகவான் அருள் புரியட்டும் என்று கூறி இன்றைய தினம் இந்த அளவில் இந்த வகுப்பை பூர்த்தி செய்கிறோம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தசத். ஸ்ரீராம கிருஷ்ணார்பணமஸ்து.